ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்ப இத்தனை போலீஸ் சேர்ந்து இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணி அந்த வேன்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, எதுக்காக இவ்வளவு பேர் பதட்டமா இருக்காங்க, எதுக்கு போலீஸ் இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி சாலை மறியல் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு போலீஸ். இப்பவே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். அப்ப தப்பு பண்ணவன் யாரா இருக்கு, இருங்க தெளிவா சொல்றேன். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் சிறுநாத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த இளைஞரணி மாநாடு ஒன்று நடந்துச்சு. திமுகவோட இளைஞரணி மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதுல வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் கலந்து, அதுல திமுக நிறைய பேர் வந்து அதை பங்கேற்றுக்கிட்டாங்க. அவங்களோட வாகனம் பாத்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் போகும்ல, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சிஎம் ஸ்டாலினோட வண்டி பின்னாடியே போனது திமுக வாகனங்கள்லாம் இருக்கும்ல, அந்த வாகனங்கள்ல ஒரு வாகனம் அந்த சாலையில நின்றுட்டு இருந்த சீனுன்னு ஒருத்தவர், அந்த ஊர்க்காரர் சீனுன்னு ஒருத்தவரை ஏத்தி அவர் சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டார். அந்த மாதிரி ஒரு விபத்தை ஏற்படுத்தி ஒரு ஆளோட உயிர் போயிருக்கு. அந்த விபத்தை ஏற்படுத்தின அந்த வாகனத்தை வந்து பறிமுதல் பண்ணணும், அதை ஓட்டுனவனை வந்து கைது பண்ணணும்னு அதுக்காக நின்று சாலை மறியல் பண்ண மக்கள்கிட்ட போலீஸ் வந்து நாங்க கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஊர் மக்களுக்கும் போலீஸுக்கும் இடையில வாக்குவாதம் முத்துற நிலையில போலீஸ் பாத்தீங்கன்னா மக்களை தடியடி நடத்திருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேரை கைது பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரி, ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்ல வந்து தெளிவா போட்டிருப்பாங்கன்னு எல்லா நியூஸ் சேனலையும் நானும் தேடுறேன், எங்கேயும் கிடைக்கல. எவ்வளவு எத்தனை லட்சம் கூட்டம் இருக்கு, ஒரு உயிர் போயிருக்கா? இதுதான் திராவிட முன்னேற்ற. ஆமாடா, உங்கள எவனும் ஜாகல. இப்ப ரோட்ல ஓரமா நின்ன ஒரு ஆளை கொண்டு விட்டியல. அப்புறம் தயவு செய்து இந்த திமுக மாநாடு போட்டினா இந்த வாழைத்தாரி இளநீ எல்லாம் கட்டாதீராடி. அதே 4 வகை 5 வகை தீனி கொடுக்குறீங்களாம்ல, அப்புறம் பிரியாணியும் போடுறீங்களாம். அதே பையில 2 வாழைக்காயும் வாழைப்பழத்தையும் போட்டு விட்டு போடுறா. இவங்க ஏன்டா குரங்கு மாதிரி ஏறி வெட்டிக்கு இருக்காங்க பாவம். இதுதான் அவங்களோட திராவிட மாடல் போல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விபத்தை ஏற்படுத்தி ஒரு ஆளோட உயிரே போயிருக்கு. அதுக்கு இந்த சமூக நிதியை மல்லாக்க போட்ட உதயநிதி என்ன பதில் சொல்ல போறாப்ல, அப்புறம் டாடி என்ன பதில் சொல்றாப்லன்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.